பாத்திரத்துல தண்ணி வச்சின்னு வைங்களேன், அப்படி அமைதியா இருந்தா தெளிந்த அமைதியா இருக்கும். அதுல ஒரு கல்லை போட்டீங்கன்னா அப்படியே தத்தளிக்கும்ல, அப்படியே அது மாதிரி அதுல குலுக்கன தத்தளிக்கும்ல. உங்க இருதயம் அப்படி இருக்குதா? இருதயம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. அந்த சூழ்நிலையை நான் மாத்திருவேன். அமைதி உண்டாகும், ஒரு அமைதி கட்டாயம் வரும். அதனால இந்த தத்தளிப்பு நீங்கிவிடும், குழப்பம் நீங்கிவிடும், ஒரு அமைதி உனக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுக்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார். இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்ம விட்டு அப்புறப்படுத்துவதற்கு அவர் சிலுவையில எவ்வளவு கஷ்டப்பட்டார் இல்ல, அவருடைய மனது எவ்வளவு தத்தளித்திருக்கும். தனித்து விடப்பட்ட நிலைமையில அவர் கலங்கினார் இல்ல. அப்ப நம்முடைய தத்தளிப்பை அவர் சிலுவையில சுமந்து முடித்து விட்டார். அதனால சொல்லுகிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு அகற்றி விடுவேன் என்று. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளம் தத்தளித்து கொண்டே இருக்குது, என் வாழ்க்கை தத்தளித்து கொண்டே இருக்குது. நீங்க வாக்கு கொடுத்தபடி இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்திருங்க, ஒரு அமைதி கொண்டாக்கிறங்க. இயேசுவின் நாமத்தில்